இந்திய வரலாற்றின் மிகப்பெரிய ராஜ்யம் சோழர்கள் இல்லையாம், இவர்கள் தானாம். இவர்கள் எப்படி அழிந்தார்கள் தெரியுமா? வாருங்கள் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்தியா அதன் பரந்த நிலப்பரப்பில் பல்வேறு ராஜ்யங்களின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் கண்டுள்ளது. சில ராஜ்யங்கள் இந்தியர்களால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் சில ராஜ்யங்கள் வெளிநாட்டு படையெடுப்பாளர்களால் உருவாக்கப்பட்டதாக இருந்தது. உலகில் அதிக நாட்கள் படையெடுப்பாளர்களால் ஆளப்பட்ட நாடாக தான் இந்தியா இருந்து வந்தது. இந்தியாவின் முதல் மாபெரும் பேரரசு எதுவென்றால் அது தனநந்தரின் மரணத்திற்கு பிறகு உருவாக்கப்பட்ட மௌரிய பேரரசுதான். கிமு 322 நந்த வம்சத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு மௌரிய பேரரசு நிறுவப்பட்டது. இது பாடலிபுத்திராவை நவீன கால பாட்னாவை தலைநகராக கொண்டு உருவாக்கப்பட்டது. இது சந்திரகுப்த மௌரியரால் உருவாக்கப்பட்டது மற்றும் அசோகரின் ஆட்சியின் கீழ் அதன் உச்சத்தை அடைந்தது. அசோகர் காலத்தில் மௌரிய பேரரசின் பரப்பளவு 5 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள். நம்ப முடிகிறதா உங்களால்? கல்வெட்டுகள், நூல்கள், நினைவு சின்னங்கள், அகழ்வாராய்ச்சிகள் போன்ற வரலாற்று ஆதாரங்களின்படி மௌரிய வம்சத்தின் வரலாற்றை நந்த வம்சம் வரை காணலாம். அவர்களின் ஆட்சியாளரான தனநந்தன் சாணக்கியரை அவமதித்து விட்டார். அவர் அந்த நந்த ராஜ்யத்தை அளிப்பதாக சபதம் செய்து உள்ளூர் சிறுவன் சந்திரகுப்தனுக்கு இராணுவ மற்றும் நிர்வாக திறன்களில் மாபெரும் பயிற்சி அளித்தார். ஆண்டை பேரரசுகளின் ஆதரவுடன் அவர் மகத நாட்டை தாக்கி தனநந்தரை நாடு கடத்தினார். இதனால் சாணக்கியரின் வழிகாட்டுதலிலும் சந்திரகுப்த மௌரியரின் தலைமையிலும் ஒரு புதிய பேரரசு உருவானது. அவர் வட இந்தியாவில் பேரரசை விரிவுபடுத்தினார். கிழக்கு மற்றும் மேற்கு ஆட்சியாளர்களுடன் சமாதானத்தை நிறுவினார். கிமு 298 அவர் ஜைன மதத்தை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்த பின்னர் அவரது மகன் பிந்துசாரா ஆட்சிக்கு வந்தார். பிந்துசாரரின் கீழ் பேரரசு தென்னிந்தியா வரை, நாம் இப்போது கர்நாடகா என்று அழைக்கப்படும் தென்னிந்தியா வரை நீடிக்கப்பட்டது. கிமு 268 அசோகர் அவருக்கு பின் அரியணை ஏறினார். அவரது ஆட்சி காலத்தில் மேலும் பேரரசு தனது உச்சத்தை அடைந்தது. கலிங்கத்தை கைப்பற்றிய போது அசோகர் எண்ணற்ற உயிரிழப்புகளுக்கு காரணமாகியிருந்ததால் போரிலிருந்து விலகி புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டார் அசோகர். மௌரிய பேரரசின் நிர்வாகமானது சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டது. இதில் பொருளாதாரம் மற்றும் செழிப்பான ராஜ்யத்திற்கான சிறந்த நிர்வாகத்தின் கொள்கைகளும் உள்ளன. மௌரிய பேரரசின் நிர்வாகம் மாவட்ட மற்றும் கிராம மட்டங்களில் அதிகார படிநிலையை வெளிப்படுத்தி வந்தது. வரலாற்று ஆதாரங்களின்படி அரசர் மந்திரி பரிஷத் என்ற மந்திரி சபையின் ஆலோசனையின்படி செயல்பட்டார். இதில் புரோகிதா, மகாமந்திரி, சேனாதிபதி மற்றும் இளவரசர் ஆகியோர் ஒரு மையப்படுத்தப்பட்ட நிர்வாகத்தின் காரணமாக இருந்தனர். அமாத்தியாக்கள் எனப்படும் அரசு ஊழியர்கள் தினசரி நிர்வாகத்திற்கு நியமிக்கப்பட்டார்கள். பேரரசு மாவட்ட அளவில் ராஜகாசால் நிர்வகிக்கப்படும் மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. மேலும் நகரின் கண்காணிப்பாளராக நாகர்கா இருந்தார். பாரசீக கட்டிடக்கலை மௌரிய வம்சத்தின் கட்டிடக்கலையை மிகவும் பாதித்தது என்று தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் குறிப்பிடுகின்றன. மௌரியர்களின் உருவங்கள் மற்றும் பளபளப்பான கற்கள், புத்த வாசகங்களின் பொறிக்கப்பட்ட அறிவிப்புகள் போன்றவை இதில் அடங்கும். மௌரியர்களின் கட்டடக்கலையில் மரம் ஒரு பொதுவான மூலப்பொருளாக இருந்தது. மேலும் கட்டுமான ஸ்தூபிகள் அதில் முக்கியமானவை. அசோகர் தென்னிந்தியாவில் அமராவதி ஸ்தூபி மற்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ள சாஞ்சி ஸ்தூபி போன்ற பல ஸ்தூபிகளை நிறுவினார். அசோகர் புத்த மதத்தை பின்பற்றியதால் இந்த கட்டடங்கள் புத்த ஆணைகளையும் போதனைகளையும் கொண்டு சென்றன. சாரநாத்தில் உள்ள அசோகர் சின்னம் பளபளப்பான மேற்பரப்புடன் அசோகர் கட்டிய மிக முக்கியமான கட்டிடக்கலை பெருமை மற்றும் சக்தியை குறிக்கிறது. இது இப்போது இந்தியாவின் தேசிய சின்னமாகவும் உள்ளது. மௌரியர்களின் காலத்தில் விவசாயம் முக்கிய வருவாய் ஆதாரமாக விளங்கியது. பேரரசு வளமான கங்கை சமவெளியில் நிறுவப்பட்டதால் விவசாயம் செழித்தது. சில வரிகள் விதிக்கப்பட்டன. வரி என்பது பொருளை சார்ந்து நிர்ணயிக்கப்பட்டது. மேலும் ஒரே மாதிரியான வரி முறை இல்லை என்று கூறப்படுகிறது. வைரங்கள், தானியங்கள், ஜவுளிகள், குதிரைகள், தங்கம் போன்றவை பரிமாறிக்கொள்வதற்காக மௌரியர்கள் கிரேக்கர்கள் மற்றும் மத்திய ஆசியாவுடன் வர்த்தகம் செய்ததற்கான சான்றுகளும் கிடைத்துள்ளன. மேலும் பர்மாவிலும் மேற்கின் சில பகுதிகளிலும் கடல் வழி செலுத்துதல் நடைமுறையில் இருந்தது. அசோகரின் விலங்குவதை தடை, மத சடங்குகளில் பெண்களை சேர்த்தது போன்ற புதிய கொள்கைகள் பல கிளர்ச்சிகளுக்கு வழிவகுத்தது. மேலும் புத்த மதத்திற்கு சாதகமான இந்த சட்டங்கள் எண்ணற்ற புத்த மதத்தினர் கொல்லப்படும் எதிர்வினைகளுக்கும் வழிவகுத்தது. பரந்த சாம்ராஜ்யத்தை நிர்வகிப்பதில் அடுத்தடுத்து வந்த ஆட்சியாளர்களின் திறமையின்மை காரணமாக அவர்கள் மௌரிய பேரரசை பிரித்து மௌரிய பேரரசு வரைபடத்தில் உள்ள பகுதிகளை குறைக்க தொடங்கினார். அளவுக்கு மீறிய ஒற்றை அதிகாரம் சுங்க பேரரசின் எழுச்சி மௌரிய பேரரசை நிரந்தரமாக வீழ்த்தியது. மேலும் இதுபோன்ற வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.